அவர் தொடங்கினார். அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, கால்களை கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்தி அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அடுத்த வார்த்தை சொன்னார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவனும் பெரியவன் அல்ல. இது எத்தனை பேருக்கு தெரியுது? திரும்ப முறையாக, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவனும் பெரியவன் அல்ல. இன்றைக்கு அன்பானவர்களே, தங்களை பெரியவர் என்று காட்டிக் கொள்ளுகிற மக்கள் எத்தனையோ பேர். துக்கமான ஒன்று. தேவன் உங்களை உயர்த்துவாரானால் பிரச்சனை இல்லை. நீங்க ரெட் கார்பெட்ல கூட நடங்க, மலர்கள் தூவட்டும். சிலரை பார்த்திருக்கீங்க, ஒரு காலத்துல இந்த யானைகள்லாம் மாலை போட்டது ஊழியக்காரருக்கு. இன்னைக்கு அந்த ஊழியக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியல. மாலைகள் வரிசையாக போட்டது. கூடு கட்டி தரும், உங்களுக்கு அதை வாங்கி தரும், வாங்கி தரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஊழியர் இன்னைக்கு எங்க இருக்கிறார் என்றே புரியவில்லை. கோடிக்கணக்கான பணத்துக்கு அதை தருகிறோம், இதை தருகிறோம், வீடு கட்டி தருகிறோம், டேப் தருகிறோம். யானைகள் அவர்களுக்கு மாலை போட்டது. நான் சொல்ல அந்த வார்த்தை கவனிங்க. லூக்கா 20:24, தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. நான் கடந்த வாரத்தில் ஒரு செய்தி வாசித்தேன், ஒரு வாசகம். அதாவது, எவன் தேவனை அதிகமாய் அன்பு கூறுகிறானோ, எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் உண்மையான அன்பு கூறுகிறானோ, அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். ஊழியம் செயல் பெரியவா இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய பைபிள் ஸ்கூல் நடத்துறவங்க, ஆயிரக்கணக்கான சபை நடத்துறவங்க, மெகா சர்ச் பாஸ்டர் பெரியவா இருக்க மாட்டாங்க. தேவனை அதிகமாய் அன்பு கூறுகிற ஒருவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் விரும்புகிற முதல் காரியம் a servant life. கவனிங்க. அதாவது கட்டாயத்தினாலே நம்மை கீழ்ப்படுத்துவது அல்ல. இது செய், அப்படி அல்ல. மனமும் வந்து இந்த ஊழியத்தில் அடிக்கடி சொல்லுவது உண்டு. 3 விதமான ஊழியங்கள் உண்டு. ஒன்று அடிமை ஊழியம், யாருக்கோ பயந்து. இன்னொன்று ஆதாய ஊழியம், ஒன்று எதிர்பார்த்து. அன்பின் ஊழியம், எதை எதிர்பார்க்காமல். ஒரு தகப்பனுக்கு மகன் செய்கிற ஊழியம், இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டு சொல்கிற வார்த்தை, அந்த தாழ்மை வரும்போது இட் சேஞ்ச் அவர் ஹார்ட்ஸ், இட் சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட்ஸ். எல்லாமே மாறிடும். இந்த தாழ்மையின் சிந்தை வரும்போது துணை பேர் பார்த்திருக்கிறேன். அதான் முதிர்ச்சி. முதிர்ச்சி இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல கார் கதவை திறக்க ஒருவர், அவருடைய பையை தூக்க ஒருவர், அது முதிர் வயதிலே பரவாயில்லை. நீங்க ஷூ போட்டதுக்கு கூட ஒருத்தர், ஷூ அவுக்கிறதுக்கு ஒருத்தர், ஷூ போடுறதுக்கு ஒருத்தர். அதாவது அது பலவீனமா இருந்தால் பரவாயில்லை. நான் சொல்ல அந்த வார்த்தை கவனிங்க. இதுதான் இது. அந்த தாழ்மை என்பது இதயத்தில் இருக்க வேண்டும். இதயத்தில் தாழ்மை இருக்குமானால் அது வாழ்க்கையில வெளிப்படும். It should be in the heart. It should be revealed in our life. திரும்ப சொல்லுகிறேன், தாழ்மை என்பது இதயத்துல. அது இதயத்தில் இருக்குமே ஆனால் வாழ்க்கையில வெளிப்படும். எவ்வளவு வளர்ந்த ஊழியரை பார்க்க என் நண்பர் இருக்கிறார் பெங்களூர் பட்டணத்துல. ஒரு பெரிய ஊழியர், அவர் பிரம்மாண்டமான ஊழியர். அவருடைய சபை 5 கோடி ரூபாய், 34,000 ஸ்கொயர் ஃபீட். அந்த சபை 3 அடுக்கு மாடி. ரொம்ப எளிமை, ரொம்ப தாழ்மை. அவரை நான் அதிகமாய் அவரை பின்பற்ற விரும்புகிறேன். உயர்ந்த நிலையில் இருக்கிறார். உலகத்தின் பல நாடுகளுக்கு அவர் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார். நான் சொல்ல வந்தது கருத்து என்னவென்றால், இட் ஷுட் பி இன் யுவர் ஹார்ட், இட் ஷுட் பி இன் யுவர் லைஃப். அது இதயத்தில் இருக்குமேயானால் அது வாழ்க்கையில் இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் ஒரு சர்வெண்ட் லைஃப். நான் சொன்ன இந்த வார்த்தைகள், இந்த திரும்ப இது கட்டாயப்படுத்துவது அல்ல, கட்டாயப்படுத்துவதல்ல. நான் சொல்ல இந்த வார்த்தை, அதாவது கால்களை கழுவுவது என்பது ஒரு எளிமை, அதாவது தன்னை தாழ்த்துவது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஹியூமிலிட்டி. நான் ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணு இல்லை. அந்த வார்த்தை படிச்சிருப்பீங்க. கால்களை கழுவுவது என்பது இட் ஸ்பீக்ஸ் யுவர் ஹியூமிலிட்டி. உங்களுடைய தாழ்மை சொல்லுகிறது. அது யார் செய்வாங்கன்னா, அடிமைகள் தான் அந்த வேலை செய்வாங்க. அடிமைகள் தான் எஜமானின் கால்களை கழுவார்கள்.
இங்கே எஜமான் அடிமையின் கால்களை கழுவுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அது கட்டாயம். அதாவது ஒரு அடிமை ஒரு எஜமானன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் கால்களை வந்தான் கழுவ வேண்டும், அது கட்டாயம். ஏன் இவன் அடிமை, விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். அதனால இங்கே பரம எஜமான், பரம குயவன், பரலோகத்தின் பிதா உங்கள் கால்களின் கால்களின் கழுவுகிறார். யோசித்து பாருங்கள், அழுக்கு, அசுத்தம், இது எங்கெல்லாம் போயிட்டு வந்தது தெரியல. நான் சொல்ல வந்த இந்த வார்த்தை, அன்பான தேவ பிள்ளைகளே, இது அந்த நாட்களில டீக்ரேடிங், அதாவது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வேலை. கீழ்த்தரமான, ஆங்கிலம் சொல்லுவாங்க டீக்ரேடிங் ஒர்க். ரொம்ப கீழ்த்தரமான மட்டமான ஒரு வேலை. அது யோசித்து பார்த்தீங்களா? அந்த மட்டமான வேலையை அவர் செய்தார். இன்னைக்கு சபையில ஒரு சின்ன சேர் கூட எடுத்து போடுறது இல்லை. பல முறை சொல்லி இருக்கிறேன். அவர் வருவார், அவர் போவார், பாதியிலே வருவார், 6 முடிவதுக்குள்ளே இருந்து போவார். வீடு தீப்பத்தி எறிவது போல ஓடுவார். ஒரு போதகரையோ சக மனிதர்களையோ சக மக்களையோ சந்திப்பதே இல்லை. ஆனால் வருவார், சும்மா வருவார், போவார், அவ்வளவுதான். ரூபம் மாதிரி இல்லை. அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு எனக்காண்டு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், a servant's life, ஒரு வேலைக்காரனின் சிந்தை. அந்த சிந்தை இருக்குமானால் செயலே வரும். இன்னைக்கு சிந்தையே இல்லை, செயல் எப்படி வரும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு சுயம் இருக்கும் போது இந்த தாழ்மை இருக்காது. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சுயம்தான் ஆளுகை செய்யுது. நான் 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 இல்லை அன்பானுடைய. சுயம் இருந்தால் செயல்பாடு இருக்காது. திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய இடத்துல சுயம்தான். குடும்பத்துல கணவனுக்குள்ளே சுயம், மனைவிக்குள்ளே சுயம், எல்லாருக்குள்ளே. திருச்சபையில கூட பாருங்களேன், ஒரு ஊழியம் செய்கிறார், அவருக்குள்ளே சுயம் இருக்குது. நான் தான், நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நோ, என்னைக்கு அந்த சுயம் உங்களை ஆளுகை செய்கிறதோ அன்றைக்கு யூ லாஸ்ட் த ஸ்பிரிச்சுவல் ஜாய். நான் சொல்ல சத்தியம். என்னைக்கு அந்த அதாவது சுயம் உங்களை விட்டு எடுபடுகிறது, அன்னைக்குதான் ஸ்பிரிச்சுவல் ஜாய் வரும். சுயம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆவிக்குரிய மகிழ்ச்சி இருக்காது. போர் அடிக்கும் அது பண்ணாலும். ஒருவேளை அந்த ஊழியை திட்டிட்டே இருப்பீங்க மனசுல. இதை ஒருத்தர் பதிவேற்றம் பண்ணுகிறார், ஒருத்தர் அதை எடிட் பண்றார், இன்னொருத்தர் அனுப்புகிறார் அந்த ஊடகத்துக்கு. இதெல்லாமே ஒரு சலிப்போடு செய்தால் ஆவிக்குரிய மகிழ்ச்சி இல்லை. நான் உங்களோட பேசுகிறேன், நான் மகிழ்ச்சியோடு தான் உங்களோட பேசுறேன். இது அதிகாலை நேரம் மகிழ்ச்சியோடு பேசுகிறேன். என்னவென்றால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியே. ஏறக்குறைய 6500 செய்திகளை பதிவேற்றம் பண்ணி இருக்கிறேன். ஏராளமான செய்திகள் பதிவேற்றம் பண்ணப்பட்டு இன்னும் அந்த ஊடகத்தில் அப்லோட் பண்ணப்படாம இருக்கிறது. சிலருக்கு அது போர் அடிக்கலாம், சிலருக்கு அது கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், இவருக்கு வேலை வெட்டியே இல்லையான்னு. நான் சொல்ல வந்த காரணம் என்றது, திஸ் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் ஜாய். ஏனென்றால் அதை நான் அறிந்து கொண்டேன், அதை செயல்படுத்த விரும்புகிறேன். எனவேதான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா 22:24 அவர் சொன்னார், கவனிங்க, பெரியவனா இருக்க வேண்டும் என்று விரும்பாதீங்க, பெரியவருக்கு ஊழியனா இருக்க விரும்புங்க. எவன் பெரியவனா இருப்பான்? பெரியவனா இருக்கு. இந்த கூட்டத்துல கூட பாருங்க, இந்த கூட்டத்துல என் பேர் சின்னதா போட்டிருக்குது, அவர் பேர் பெருசா போட்டிருக்குது, என் புகைப்படம் கீழே அவர் புகைப்படம் மேலே. அது தேவையே இல்லை. இந்த டிபிஎம் திருச்சபையில சிபிஎம் பிரசங்கர் பேரே கிடையாது. யார் பிரசங்கம் பண்ண போறாருன்னு தெரியாது. பாருங்க, அவங்க சபை எவ்வளவு வேகமா வளர்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு விளம்பரங்கள் தான் அதிகமா இருக்கிறது. நானும் புகைப்படம் போடுகிறேன். அது மக்கள் அது யார் பேசுகிறார் என்பதற்காகத்தான். நான் சொல்ல வந்த வார்த்தை, நீங்க எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, அதாவது வாக்குவாதம் வேண்டாம், நான் தான் பெரிய பிரசங்கியார், அவர் என்ன பெரிய பிரசங்கியாரா என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் என்ன பெரிய பிரசங்கியாரா கூட சொல்றார். ஏதோ நீங்க புக்கை படிக்கிறீங்க, பேசுறீங்க, அந்த புக்கை அவர்கிட்ட கொடுத்து அவர் பேசுவாரா என்பது கேள்வி. ஏதோ நீங்க படிக்கிறீங்க, பேசுறீங்க, நீங்க ஏன் படிக்க மாட்டேன்றீங்க? அதாவது இன்னைக்கு நாமும் வளர்வதில்லை, வளர்ந்தவர்களை நாம் அவளை வாழ்த்துவதும் இல்லை. ரொம்ப கஷ்டம். நானும் வளர்வதில்லை, வளர்ந்தவர்களை வாழ்த்துவதில்லை. ஏதோ ஒரு கல்லறிய வேண்டும். இல்லை அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாக சொன்ன வார்த்தை a servant life. இதை நீங்கள் செய்யும் போது கவனிங்கள்,
அடுத்தவர்கள் தங்களை அறியாமலே உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். யூ மேக் them to obey. நீங்க கீழ்ப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. they do this என்று அழகாய் சொன்னார். அறிந்திருந்தால் செய்வீர்கள். நீங்கள் செய்தால் அது இன்னொருத்தர் செய்வார். ஒரு ஊழியர் சேர் போடுறாரு, பாருங்க, உண்மையான விசுவாசியா இருந்தா பாஸ்டர் நான் போடுறேன்னு சொல்லுவான். சில பேருக்கு அப்படி இல்லை, செய்யட்டுமே பாஸ்டர் செய்யட்டுமே, அவர் சவதானே இல்லை. அவன் சொல்ல வரும் வார்த்தை, when you do it, people will they will force to obey. இந்த வார்த்தை நினைக்கிறேன். கீழ்ப்படியும்படி அவர்களே கட்டாயப்படுத்தப்படுவார்கள் மனதில்லை. யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை. they will ஓடி வருவார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்களை சபையில பார்த்திருக்கிறேன். தேவசபையில அந்த போது கொஞ்சம் இருமல வந்துட்டா உடனே தண்ணி கொடுக்குறாட்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் இரும்பிட்டுமே, என்ன அவர் இருமலா என்ன இப்போ அவர் இருமிதான் இருப்பாரு. இல்லை அன்பானவர்களே, அது எதை காட்டுன்னு சொன்னால், யூ ரெஸ்பெக்ட் த காட், யூ ரெஸ்பெக்ட் த பாஸ்டர். திரும்ப அந்த கீழ்ப்படிதல் என்பது அவருடைய இன்னொரு விளக்கம் என்னவென்றால், யூ ஆர் ரெஸ்பெக்டிங் காட், யூ ஆர் ரெஸ்பெக்டிங் த மேன் ஆஃப் காட். தேவனை கனம் பண்றீங்க, தேவ ஊழியனை கனம் பண்றீங்க. இதுதான் வாழ்க்கை நிறைவை கொண்டு வரும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 6:2 இந்த வாசலுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அந்த பாரம் என்ற வார்த்தையின் இன்னொரு பொருள் என்னவென்றால், ஆங்கிலத்துல ஹெல்பிங் அனதர். அது ஒரு வார்த்தையில படிக்கிறீங்க, இங்கிலீஷ் அழகா போட்டது, ஹெல்பிங் அனதர் வித் இஸ் பர்டன். நம்ப கவனிக்க கேட்கிறேன், அவருடைய பாரத்தை நீங்கள் இந்த பூமியில செயல்படுத்துங்கள். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை ஒருவர் பாரத்தை ஒருவர், ஆனா ஆங்கிலத்துல அழகா இருக்குது, இஸ் பர்டன், அவருடைய பாரம். அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆராதனை என்பது அவருடைய தேவனுடைய இதயத்தை வெளிப்படுத்துவது. செய்தி என்பது அவருடைய பாரத்தை வெளிப்படுத்துவது. எப்படி தெரியுமா? என் அறிவு, என் ஞானம், என் கல்வி இல்லை. டு ரிவீல் இஸ் பர்டன். தமிழ் வேத ஆங்கிலத்தில் அதாவது இஸ் பர்டன், அவருடைய பாரத்தை தாங்குங்கள், அவருடைய பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள், அவருடைய பாரத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. இதுதான் கலாத்தியர் 6:2 எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்ப புரிய நினைக்கிறாங்க, நீங்கள் பாரத்தை சுமக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவின் பிரமாணம். இப்படி சொல்ல புரியும். கிறிஸ்துவின் பிரமாணம் தான் அந்த பாரம். கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள அந்த பாரம் இருக்குது. அவருடைய பாரத்தை ஷேர் இட், டேக் இட், ஷேர் வித் சம்ஒன். பாரம் சுமங்கள். எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பார சுமத்த வைக்கிறார்கள். விடுவிக்க ஆட்கள் இல்லை, வழி தெரியவில்லை, எங்கே போவோம், யாரிடத்துல போவோம் தெரியல. You know the way, you know the truth. உங்களுக்கு வழி தெரியும், உங்களுக்கு சத்தியம் தெரியும், எல்லாமே தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வாசலுகிறது, சுமந்து நிறைவேற்றுங்கள். அறிந்து கொள்வது வேறு, நிறைவேற்றுவது வேறு. எவ்வளவு அறிந்து கொண்டிருக்கிறீங்கல்ல? ஆராதிக்கிறோம் தெரியும், ஆனா ஆராதிக்கிறது இல்லை. சபைக்கு நேரத்துல வரணும் தெரியும், ஆனா நேரத்துல வர்றது இல்லை. காணி தசமா கொடுக்கணும்னு தெரியும், ஆனா கொடுக்கறது இல்லை. ஊழியம் செய்யணும்னு தெரியும், ஆனா ஊழியம் செய்யறது இல்லை. உங்களுக்கு கணவனை கீழ்ப்படினு தெரியும், ஆனா கணவனை கீழ்ப்படுறது இல்லை. மனைவி அன்பு கூற வேண்டும் என்று தெரியும், ஆனா அன்பு கூறுவது இல்லை. யூ நோ பட் யூ டோன்ட் பிராக்டிஸ் இட். வேதம் சொல்கிறது, நான் சொல்ல அந்த கருத்து, அதை பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் யூ வில் என்ஜாய் த ரியல் ஸ்பிரிச்சுவல் ஜாய். அந்த உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் அன்பு கூட முடியும். அடுத்து வேதம் சொல்லுகிறது போல எபேசியர் 4:32 The servant life. உண்மையான மகிழ்ச்சி காரணம் என்ன தெரியுமா? 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது கடினமான ஒன்று, ஆனால் சாத்தியமான ஒன்று. அந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. இது பல நேரங்களில நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்குன்னு தெரியல. தயவு, மன உருக்கம், அது இருக்கும்போது நம்ம ஏமாளிகளா ஆக்குற உலகம் இது. நம்முடைய தயவு அவளுக்கு சாதகம், நம்முடைய மன உருக்கம் அவளுக்கு சாதகம். உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், இன்னைக்கு தயவாய் மன உருக்கமா இருந்தாலும் வாழ்க்கையிலே ஏமாற்றப்படுகிறார்கள். இரக்கம் பெறுவான் போட்டுக்குது, ஆனா இரக்கம் செய்கிறவர்கள் இன்னைக்கு அதிகமாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அது உலகத்தின் வாழ்க்கை, ஆனால் திருவரை உண்மை. இரக்கம் செய்கிற இரக்கம் பெறுவார்கள்.
அந்த வார்த்தையை படிக்க கேளுங்க. தயவாயிருக்கள் தயவை பெறுவார்கள். அதாவது உருக்கமாய் இருக்கிற தேவ உருக்கத்தை பெறுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அனுமதி பிள்ளை, இது உண்மை. நானும் பலரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். பலரால் அதிகமாக ஊழியர்களால், திருச்சபை மக்களால் அழுகையும் புலம்பலோடு வருவாங்க. அழுகையும் புலம்பலும், நீதான் வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிப்பேன். இது வேற ஒரு டைலாக். தற்கொலை பண்ணிப்பேன், ஒரு வழியே இல்லை. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இன்னும் அவள் வார்த்தைகள் உண்மையே இல்லை. ஆனா ஒண்ணு வேதம் சொல்வது, இரக்கமுள்ளவனுக்கு இரக்கமாயிருப்பேன், உருக்கம் உள்ளவனுக்கு உருக்கமாயிருப்பேன். அது மட்டுமல்ல, மன்னிக்கிற உங்களுக்கு அவர் மன்னிப்பார். அது கடினமான ஒன்று. சிலர் மன்னிக்கவே முடியல. அந்த காயங்கள், நம்முடைய பெயர் கெட்டு விட்டது, நம்முடைய ஊழியம் கெட்டு விட்டது, வாழ்க்கை கெட்டு விட்டது, சபை கெட்டு விட்டது, எல்லாமே இடிக்கப்பட்டு விட்டது அவருடைய வார்த்தையினால. அது மறக்கவே முடியவில்லை. நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, பசி இல்லை. அப்படிப்பட்ட மோசமான காரியங்களை செய்து மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நமக்கு அறிமுகமானவர்கள். ஆனால் திருமணம் சொல்லுகிறது, மன்னித்தது போல. நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால், ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஜாய். எனக்கு அது முக்கியம். உங்களுக்கு முக்கியம், எனக்கு முக்கியம். இதற்கு வழி வேறு ஒண்ணுமே இல்லை. மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். அடுத்த ஒரு வார்த்தை கவனிங்க. அவருடைய கருத்து என்னவென்றால், பி ஆனஸ்ட். உண்மையா இருங்க. மிகுந்த கடினம். அதாவது இன்னைக்கு எல்லா உறவுகளுமே போலியான உறவுகள் தான். பார்க்கும்போது சிரிக்கிறது, பின்னால் நம்மளை குத்துறது, பார்க்கும்போது உயர்த்தி பேசுறது, பின்னால் நம்ம கேவலமா பேசுறது தான் உலகமே. ஆனா யூ பி ஆனஸ்ட் டு காட். தேவனுக்கு நீங்க உண்மையா இருங்க, அவர் உங்களுக்கு உண்மையா இருப்பார். இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், செப்பரேட்டட் லைஃப். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் 6ஆம் வசனத்துல சொல்லுகிறார். யோவான் 13:6 செப்பரேட்டட் லைஃப். அவர் சீமோன் பேரிடத்துல வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். அதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை 7ஆம் வசனம். அவர் ஈஸ்வர பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேலே அறிந்து கொள்ளுவாய். அடுத்த வார்த்தை 8ஆம் வசனம். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கில்லை என்றார். நான் சொல்ல வந்த இந்த வார்த்தை என்னவென்றால், 10ஆம் வசனம், இதை செய்தால் நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள். 13:10 நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள். இது தேவனுடைய வார்த்தை. இன்னொரு கருப்பொருள் என்னவென்றால், நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். அசுத்தமான உலகத்துல, பாவமான உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே தேவன் சொல்லுகிறார், ஐ செப்பரேட்டட் யூ. உங்களை நான் பிரித்து எடுக்கிறேன், நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள். ஒரு சின்ன கேள்வி, ஆர் யூ கிளீன்? நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்களா? 3வது சொல்ல விரும்புகிறேன், a secured life. அந்த 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10ஆம் வசனம், நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. இந்த வார்த்தையின் கருப்பொருள் என்னவென்றால், ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, you are secured. நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, பாதுகாக்கப்பட்டு மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அந்த பரிபூரணத்தை, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை 10ஆம் வசனத்துல, அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். முழுவதும், ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை the fullness. முழுவதும். servant life, separated life. இவர் சொல்றாரு செக்யூர்ட் லைஃப். முழுவதும், ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். அன்பானவர்களே, நான் சொன்ன போல அந்த மன்னிப்பது கடினம்தான். இரக்கமாயிருப்பது, மூன்றாவது உருக்கமாயிருப்பது, இதெல்லாம் மனிதர்களாகிய நமக்கு மிக கடினமான ஒன்று. ஆனால் தேவனால் அது முடியும். தேவனால மட்டும்தான் முடியும். அந்த கிருபையும் அந்த அபிஷேகமும் அந்த வல்லமையும் அது முடியவே முடியாது. இத்தனை பெற்றோர் சொல்றாங்க, என் முகத்துல முழிக்காத. இத்தனை பிள்ளைகள், எனக்கு அப்பாவே இல்லை, அம்மாவே இல்லை. இதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெயர், புகழ், பணம் எல்லாமே இது லாஸ்ட். கடினமான ஒன்று. ஆனா தேவன் சொல்கிறார், உன்னுடைய முடிவு என்ன தெரியுமா?
முடிவு என்னவென்றால், எனது பிள்ளைகளே, நீங்கள் தோற்கடிக்கப்பட தேவன் விரும்பவில்லை, நீங்கள் ஜெயம் பெற தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் நம்மை தோற்கடிக்கிறது. கசப்பு, வைராக்கியம், மூர்க்கம், இந்த கோபம், அதைவிட்டா நமக்கு ஏற்பட்ட காயங்கள், இதெல்லாம் நம்மை தோற்கடிக்க பண்ணுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் வெற்றி சிறக்க பண்ணுகிறேன். யூ ஆர் நாட் டிஃபீட்டட் மேன். இது இருந்தாலே டிஃபீட்டட் தான். எனக்கும் கோபமும் எரிச்சலும் மூர்க்கமும் போராமை, அதுதான் இன்னைக்கு ஒரு வளர்ச்சி பொறுக்காத மக்கள் தான் உங்களை பற்றி எழுதுறாங்க. நேரடியா பேச அவளுக்கு திராணி இல்லை, எனவே மறைமுகமாய் பேசுகிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அந்த வார்த்தை சொல்லுகிறது, God wants you to be a victorious, not a defeated man. நீ தோல்வியடைந்த ஒருவனாய் அல்ல, வெற்றி பெற்ற ஒருவனாய். முடிவான சொல்லுகிறேன், God give the guarantee for a spiritual joy. தேவன் இந்த ஆவிக்குரிய மகிழ்ச்சிக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். சர்வன்ட் லைஃப், செப்பரேட்டட் லைஃப், செக்யூர்ட் லைஃப். இந்த உத்தரவாதத்தோடு நாம் தொடர்ந்து பயணம் செய்வோம். அறிந்திருக்கிற ஒன்றை வாழ்க்கையில செயல்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கங்களின் தகப்பனே, மகிழ்ச்சியின் மகுடமே நீதான் ஐயா. மனவாளனே, உண்மை மறவேன். உண்மையான மகிழ்ச்சிக்கே நீங்க தான் காரணம். தேவனே, நாளிலே யோவான் 13ஆம் அதிகாரம், செப்பரேட்டட் லைஃப், அல்லவரே ஒரு சர்வன்ட் லைஃப், ஒரு செக்யூர்ட் லைஃப், நீங்க தான் இங்க பாதுகாப்பு. அந்த வார்த்தை முழுவதும் fully protected Lord. அது நீங்க தான் செய்ய முடியும். இது கேட்கிறவருடைய வாழ்க்கையிலையும் இது அசாத்தியங்கள், ஆனால் சாத்தியங்கள் அப்படியே செய்யும். உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானது பிள்ளைகளே, இந்த செய்தியை கேளுங்கள், அடுத்தவர்களுக்கு அனுப்புங்கள். இதுவரையும் இந்த ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய செய்திகள் தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள் தொலைக்காட்சியிலே ஸ்டீஃபன் தேவகுமார் ஓப்பன் டோர் சர்ச் என்று போட்டீங்கன்னா எனக்கு ஒரு 6000க்கு மேலான செய்தி கேட்கலாம். உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயன்படும். ஏராளமான நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய நூல்கள். அதையும் வாங்கி படியுங்கள். உங்கள் விலாசத்தை அனுப்பினால் நாங்கள் அனுப்பி வைப்போம். God bless you. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விச சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயமொன்றும் வேண்டா உன் அருகில் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை சூப்பர் என்றுரை. It's a promise for today. காலை வேளையில கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை. ஆவியில் ஆரா. முடிந்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஹalleluya ஓ ரிமராஷே ஹே ரலா ஹதரா ஹதனா மஹர ஷெதரே கோபோ. ஆஹா
இன்னும் ஒரு முறை கூட ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த காலை வேளையில உன்னை பார்த்து பர்சனலா, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தர் பக்கத்துல வந்து நின்று ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ அக்கினி சூளையில போனா கூட நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ கடலின் ஆழத்துல போனா கூட உன்னை கைவிட மாட்டேன். நீ எத்தனை கடினமான சூழ்நிலை நீ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கலாம், உடைக்கப்பட்டு நீ போயிட்டு இருக்கலாம், சில காரியங்களை சகிக்க மாட்டாமல் சகித்துக் கொண்டு நீ பிரயாணம் பண்ணலாம் உன் வாழ்க்கை பயணத்துல. ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையிலே உன் அருகாமையில வந்து நின்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை கைவிட மாட்டேன் மகனே, நான் உன்னை கைவிட மாட்டேன். மீண்டும் ஒரு விஷயம், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாலத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானந்தோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயமொன்று வேண்டா, உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் என்றுரை செய்தவரை என்றுரை செய்த எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தினதே. எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் என் கரம் உம்மை நடத்தினதே. உடைத்தி உருவாக்கி சிற்சித்தே சீர்படுத்தினே. உடைத்தி உருவாக்குனீங்கப்பா, சிற்சித்தீர் ஆண்டவரே, சிற்சித்தீ என்னை சீர்படுத்தினே. எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு இயேசு உண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்திய. கடைசியாய் ஒரு முறை 2 கரங்கள் உயர்த்தி ஆஹா என்றுரை செய்தவர் ஆராதிப்போ. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் தேவ ஜனமே,
மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் தம் வாக்கு தத்தத்தில் என்னைக்குமே உண்மை உள்ளவர் தான். ஏசப்பா மட்டும் பொய் சொல்லவே மாட்டார். நான் இத்தனை வருஷம் ஆண்டவரோட நடந்து வர நான் கண்டுபிடிச்சதுல ஒண்ணு, அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் இந்த காலை வேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னோடு கூட இருந்து நடத்துகிறவராய். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.